அரிய வகை ஞானி அவர். அந்த ஊருக்கு வந்திருந்தார். அதிசயித்து வரவேற்றார்கள் ஊர் மக்கள் கூடி நின்று. அந்த மயக்கும் மாலை நேரத்திலே அவருடைய ஆன்மீக உரைக்காக ஆர்வமாய் காத்திருந்தார்கள். ஞானியோ புதிர்வாய் மலர்ந்து புதிர் ஒன்றை போட்டார் அந்த அறவுரையிலே. இங்குண்டு அங்கில்லை, அங்குண்டு இங்கில்லை, இங்கும் உண்டு அங்கும் உண்டு, இங்கும் இல்லை அங்கும் இல்லை, அவை யாவை? இது என்ன புதிர்? அவிழ்க்க அனைவருமே முயல, ஊரே யோசிக்க முயல, உருப்படியாக பதில் எதுவும் ஊராரிடமிருந்து வரவில்லை. புதிர் அவிழ்ப்பில் அறிவுமிகு முதியவர்கள் கூட முண்டி எடுத்து முயன்று முனைந்து பார்த்தும் தோற்று போய் நின்றார்கள். வேறு வழியின்றி ஞானியிடமே வந்து நின்றார்கள். புன்னகையுடன் புதிரை அவிழ்த்து விட்டார் அந்த ஞானி. இனிய ஊரக ஞானிகளே, ஞானத்தின் இருப்பிடமே இந்த ஊரக காடுகள் தானே. அப்படி என்றால் நீங்களும் ஞானிகள் தானே. இருந்தாலும் இதை கேளுங்கள், இதோ கேளுங்கள். இப்பிறவியில் ஒருவன் பணக்காரனாய் பிறக்கிறான், மகிழ்ச்சியாய் இருக்கிறான். ஆனால் அவனிடம் பகிர்வு இல்லை, நல்வினை இல்லை. எனவே அப்பிறவியில் அவன் மகிழ்ச்சியாய் இருக்க போவதில்லை. அதுதான் இங்குண்டு அங்கில்லை. அடுத்து, இப்பிறவியில் ஒருவன் ஏழையாய் பிறக்கிறான், மகிழ்ச்சி இல்லாதிருக்கிறான். ஆனால் இருப்பதை இன்பமாய் பகிர்கிறான், நல்வினை செய்கிறான். எனவே அப்பிறவியில் மகிழ்ச்சியாய் இருப்பான். அதுதான் அங்குண்டு இங்கில்லை. அடுத்து, இந்த பிறவியில் ஒருவன் செல்வனாய் பிறக்கிறான், சீரும் சிறப்புமாய் வாழ்கிறான், இருக்கும் பணத்தை இன்பமாய் பகிர்கிறான், நல்வினை செய்கிறான். எனவே இப்பிறவியிலும் மகிழ்ச்சியுண்டு, அப்பிறவியிலும் மகிழ்ச்சி உண்டு. அதுதான் இங்கும் உண்டு அங்கும் உண்டு. அடுத்து, இந்த பிறவியில் ஒருவன் ஏழையாய் பிறக்கிறான், விதியை என்று மகிழ்ச்சியாய் இல்லாதிருக்கிறான், இருப்பதை பகிர்வதில்லை, நல்வினை செய்வதும் இல்லை. எனவே அப்பிறவியிலும் அவன் மகிழ்ச்சி இல்லாதிருக்கிறான். அதுதான் இங்கும் இல்லை அங்கும் இல்லை. இங்கும் எங்கும் எதிலும் எப்போதும் நலம் காக்காமல் விடாது நல்வினைகள். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இது திருவள்ளுவம். நாம் எங்கே இருந்தால் மகிழ்ச்சியாயிருப்போம் என்பதல்ல மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியாயிருப்பதே. மகிழ்ச்சி பெறுவதில் அல்ல, தருவதில். மகிழ்ச்சிக்கு வடிவேல்தனமானது ஒரு மேற்கோள் இது. எல்லா விஷயத்துக்கும் விடாமுயற்சி தேவை. ஆனா இந்த சிகரெட்டு, சரக்கு, கஞ்சா விஷயத்துக்கு மட்டும் விடும் முயற்சி தேவை. அருமையான கதைகளாய்